ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாரிஸ்ல இருக்கிற ஆர்ச் டி ட்ரையம்ப் பத்தி தான் பார்க்க போறோம். நெப்போலியன் போனபார்ட் கட்டின இந்த நினைவு சின்னம் பிரான்ஸ் தேசத்தோட பெருமையை பறைசாற்றுது. இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆர்ச் டி ட்ரையம்ப் வர்றதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் சார்லஸ் டி கோல் எட்டோயில். இங்கு 1, 2, 6ன்னு 3 மெட்ரோ லைன்ஸ் இருக்கு. ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தா போதும் ஆர்ச் டி ட்ரையம்ப் வந்துடும். பஸ்லயும் இங்க வரலாம். 22, 30, 52, 73, 92ன்னு நிறைய பஸ் ரூட்ஸ் இருக்கு. சரி, சார்லஸ் டி கோல் எட்டோயில் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் ஆர்ச் டி ட்ரையம்ப் கம்பீரமா நிக்கிற அழக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நாங்க இறங்கின உடனே ஆர்ச் டி ட்ரையம்ப் எவ்வளவு கம்பீரமா நிக்குதுன்னு பாருங்க. பாரிஸ் நகரத்துக்கு நடுவுல இவ்வளவு அழகா ஒரு நினைவு சின்னமா. இதை பார்க்க எவ்வளவு மக்கள் கூடி இருக்காங்கன்னு பாருங்க. பாரிஸ் காதலின் நகரம் என்று சொல்வது எவ்வளவு உண்மை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மக்கள் எவ்வளவு சந்தோஷமா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியான சூழலை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சரி நண்பர்களே, வாங்க நம்ம இப்ப உள்ள போய் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு மேல போய் பார்க்கலாம். இது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். வாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகலாம். இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஆர்ச் டி ட்ரையம்ப்ல இருக்கிற சிலைகள் ஒவ்வொன்றும் ஒரு நிஜமான கலை பொக்கிஷம். அந்த போர் வீரர்களோட சிலைகள் அவங்களோட மன உறுதியையும் வீரத்தையும் அப்படியே கண்முன்னாடி காட்டுது. அதோட ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடும் அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த காலத்துக்கே போன மாதிரி ஒரு உணர்வு வருது. ஆர்ச் டி ட்ரையம்ப்ல எரியிற அந்த அணையா விளக்கு பிரான்ஸ் நாட்டுக்காக போர்ல உயிர் தியாகம் செஞ்ச வீரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இதுல எரியிறது சாதாரண நெருப்பு இல்ல, இயற்கை எரிவாயு. 1806ல நெப்போலியன் போனபார்ட் இதை கட்ட ஆரம்பிச்சாரு. 1836ல இது கட்டி முடிக்கப்பட்டது. இது பிரான்ஸ் ராணுவத்தின் வெற்றிகளையும் குறிப்பாக ஆஸ்டர்லிட்ஸ் போரின் வெற்றியையும் கொண்டாடுகிறது. ஆனால் 1914 முதல் 1918 வரை என்று பொறிக்கப்பட்டிருப்பது முதல் உலகப் போரில் இறந்த வீரர்களின் நினைவாக. 1921ஆம் ஆண்டில் ஒரு வீரரின் உடலை இங்கே அடக்கம் செய்து அறியப்படாத வீரரின் கல்லறை என்று பெயரிட்டனர். இது முதல் உலகப் போரில் இறந்த அனைத்து வீரர்களுக்கும் ஒரு நினைவிடமாக மாறியது. பாதுகாப்பு சோதனைகள் முடிந்ததும் படிக்கட்டுகளில் ஏறி பாரிஸ் நகரத்தின் அழகை ரசிக்கலாம். ஆர்ச் டி ட்ரையம்பின் உச்சியிலிருந்து பாரிஸின் அழகிய காட்சிகளை பார்ப்பது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். நீங்கள் இப்போது பார்ப்பது மார்சல்லேஸ் சிற்பத் தொகுதி. இது பிரான்சின் தேசிய கீதமான லா மார்சல்லேஸின் உருவகமாகும். இது பிரான்சின் தேசிய அடையாளத்தின் சக்தி வாய்ந்த சின்னமாகும். நீங்கள் இப்போது பார்ப்பது மார்ஷல் லானின் சிலை. இது நெப்போலியனின் புகழ்பெற்ற தளபதியின் சிலை. இது 1805ஆம் ஆண்டு ஆஸ்டர்லிட்ஸ் போரில் ரஷ்ய மற்றும் ஆஸ்திரிய படைகளுக்கு எதிரான பிரெஞ்சு வெற்றியை குறிக்கிறது. இப்போது பார்ப்பது ஹோமேஜஸ் எ வீனஸ் டு மாண்ட் என்டியர் என்ற நினைவு சின்னம். இது 2ஆம் உலகப் போரின் போது ஆர்ச் டி ட்ரையம்ப் பாதுகாப்பதில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னம் உலகெங்கிலும் உள்ள வீனஸ் தெய்வங்களுக்கு செலுத்தும் மரியாதையாகும்.
பாரிஸ் நகரமே நம்ம கண் முன்னாடி எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க. இந்த ரோடுகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு நேரா அகலமா போகுது. வேற லெவல் வியூ மக்களே. இந்த கட்டிடங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. பாரிஸ் நகரமே ஒரு ஓவியம் மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்கிருந்து எவ்வளவோ தூரத்துல இருக்கிற ஒயிட் சர்ச் எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க. வாவ், சூப்பர் இல்ல? உங்களுக்கு நான் இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. மொம்பார்னாஸ் டவர் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க மொம்பார்னாஸ் டவரும் ஈபிள் டவரும் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க. ரெண்டையும் ஒன்னா பார்க்க சூப்பரா இருக்குல்ல? நான் இங்கிருந்து பார்க்குறப்ப லா டிஃபென்ஸ் பில்டிங் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குது தெரியுமா? இதுல கிரேட் ஆர்க், CNIL மற்றும் EDF டவர் போன்ற பிரபலமான கட்டிடங்கள் உள்ளன. இங்க பாருங்க ஈபிள் டவர்ல லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல?
சிட்டியோட நைட் வியூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்ததற்கு ஞாபகமா இந்த கடையில ஏதாவது வாங்கிட்டு போகலாம். இந்த படிக்கட்டுகள் எவ்வளவு அழகா வரிசையா இருக்குதுன்னு பாத்தீங்களா? பார்க்கவே வியக்க வைக்குதில்ல. மேல் பகுதிக்கு செல்ல 284 படிக்கட்டுகள் உள்ளன. பார்க்கவே வியக்க வைக்குதில்ல.
சுவர்களில் பிரெஞ்சு வெற்றியின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. நெப்போலியனின் ஆட்சியின் போது நடந்த போர்களின் பெயர்களும் பிரான்சிற்காக போரிட்ட 558 ஜெனரல்களின் பெயர்களும் அதில் உள்ளன. இந்த நினைவு சின்னம் பிரான்சின் வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களோட உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறேன்.